வணக்கம் உறவுகளே. மூலிகைகள் காடு மேடு அலைஞ்சு தேடுதலில் எடுத்து மாடித்தோட்டம் போய் மாடித்தோட்டத்துக்கு அடுத்த நகர்வாக விவசாய நிலத்தை கொஞ்சம் சீர்படுத்தி விவசாயம் பண்ணலாம்னு ஆர்வம். மூலிகைகளில் தேடல்கள் அதற்கு அடுத்த கட்டமாக நம்மளுடைய மரபுப்படி எங்களுடைய மண் சார்ந்த ஆடு வளர்ப்பை பற்றி இறங்கியாச்சு. எங்கள் மண் சார்ந்த விருதுநகர் மண் மாவட்டத்துக்கு சேர்ந்தது கன்னியாடு, ஒரு பெண்ணாடு, சினையாக நிற சினையாக பிடிச்சாச்சு. 2 நாளையில் ஈன்றுட்டாங்க. மக்கள் மோகத்தில் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கருப்பு கடக்நாத்து கோழி, நமது மண் சார்ந்த இல்லாமல் டிராகன் ஃப்ரூட்டு, நோனிப்பாம், இப்படி பழங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகள், பறவைகள் எதோ இருந்தாலும் மாறி மாறி குழப்புறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. நமக்கு இயற்கை படைக்கப்பட்டது நமது மண் சார்ந்தது தான். நமக்கு எங்களுக்கு விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி பக்கத்திலே நெல்லை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா கொடியாடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு 5 வகையான ஆட்டு வகைகள். வெள்ளாடில் எங்களுக்கு 2மே பார்டரில் இருக்கிறதுனால 2மே வளர்க்கலாம். கொடியாடுகளும் கன்னியாடுகளும். கன்னியாடு என்பது முகம், காது, கால்கள் வரி வரியாக ஓரத்திலே வெள்ளையாக இருக்கும், அதுதான் கன்னியாடு. இது இப்போ வெள்ளை நிறத்தில் இருந்தால் பால் கன்னியாடு, சிவப்பு நிறத்தில் கோடுகள் இருந்தால் சிவப்பு கன்னியாடு, முழு உடம்பு சிவப்பாக இருந்தால் செங்கன்னியாடு. அப்படியே கன்னியாடுகளே கருப்பு வகையில் இருக்குது, கன்னியாடு வகையில் இருக்குது. சேலம் கருப்பாடுங்கிற சுத்த கருப்பு, அது வகை சேர்ந்தது. 2 நாளில் ஈன்றுன்னு சொன்னாங்க. ஈனில் 14 நாள் கழித்து ஈண்டுது. 2ம் ஆண்குட்டி. ஏழைகளின் பசு என்பது வெள்ளாடு. இதுக்கு எதிர்மறையான கருத்து ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். கோபுரத்தை கெடுத்தது வெள்ளாடும்பாங்க. இன்னும் கண்ட இடத்துல மேலே தாப்பிக்கிட்டு இருக்கும். மற்றபடி வெள்ளாடு ஏழைகளின் பசு என்பாங்க. ஏழை இப்போ தற்காலிகமாக ஒரு புது பழமொழியாக ஏழைகளின் ஏடிஎம் இயந்திரம் அப்படிங்கிறாங்க. இப்போ கறி எங்கள் ஊர்லலாம் 900 ரூபா, சில இடத்துல 950 ரூபா, 800 ரூபாயிலும் இருக்குது. 800, 900 அப்படி போயிடுச்சு. இப்போ ஒரு கிலோ மதிக்கும் போது 1000 ரூபா கணக்கு மதித்து 10 கிலோ காடு இருந்தால் 10,000 ரூபா அந்த கணக்கு. 10 ஆடு விற்றா 1 லட்ச ரூபா. அதனால் ஏழைகளின் ஏடிஎம் இயந்திரமாக நவீன பழமொழி. இன்னொரு பழமொழி, கெட்டு போனவனுக்கு 8 வெள்ளாடும்பாங்க. இதை பற்றி யாரோ ஒரு யூடியூப்பில் ஒன்று பதிவு பண்ணுறதுக்கு அதனுடைய பின்னூட்டங்களை ஏகப்பட்ட பேர். அவனே கெட்டு போயிட்டான், அவனுக்கு எங்கே ஆடுவாங்க வழியும்பாங்க. அதுக்கு வேறு முறைகள்லாம் இருக்குது. ஆடு வாரத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் வாங்கி விட்றாரு, வளர்த்தாங்கன்னா 2 குட்டி போட்டால் 2 பேருக்கு பாதிக்கு பாதி. அப்படியெல்லாம் முறைகள் நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் சும்மாலாம் பழமொழி வைக்கல. அதை கண்மூடித்தனமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி முன்னோர்களை முட்டாளாக்குற மாதிரி விவாதத்துக்கு இழுத்துட்டு போக வேண்டாம். என்ன கெட்டு போச்சுன்னா கடன் உடனே வாங்கி கூட வாங்குவாங்க. அதுக்கு இன்னொரு பழமொழி இருக்குது, அது மக்களுக்கு தெரியாது. தீராத வறட்சி என்றால் வில்லாததை இமுத்து வெள்ளாடு வாங்குன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த இலத்திலனாலும் சாப்பிடும், மரங்கிற எல்லாம் வெட்டி போட்டாலும் சாப்பிடும். அதனால் அந்த பழமொழி அப்படி சொல்லி வச்சுருக்கிறாங்க. வெள்ளாட்டம்பால் மருத்துவத்துக்கு பல உதவுது. ஆனால் சினிமாவில் குழப்பி வச்சுருப்பாங்க பணத்துக்காக. ஆட்டுப்பால் குடித்தா அறிவழிஞ்சி போகும்னு, எருமை பால் குடித்தா ஏப்பம் வந்த தீரும்னு நம்ம வைரமுத்தையை எழுதி வச்சுருப்பார். அதே இன்னொரு இடத்துல என்ன எழுதி வச்சுருப்பாங்க, அண்ணல் காந்தி குடித்ததெல்லாம் ஆட்டுப்பாலுங்கம்பாங்க. இப்படி மாறி மாறி கவிஞர் போய் மாதிரி வாழ்வியல் சிதைச்சி குழப்பி வச்சுருப்பாங்க. கிராமங்களில் வாய்ப்புணுன்னா வாயில் நேரடியாக வெள்ளாட்டுப்பாலம் பீச்சி விடுவாங்க. சில மருத்துவத்துக்கு மஞ்சள் காமலைக்கு கீழா நெல்லெல்லாம் வெள்ளாட்டுப்பாலில் கலந்து சாப்பிடுவாங்க. இப்படி பல வைத்தியத்துக்கும் சார்ந்தது வெள்ளாடு. வெள்ளாடை வச்சு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா. ஆடு சாப்பிடுறது சாப்பிடாதுன்னு, அதை ஆடாதோட ஆடுதேண்டா பாலாடை, அதை வச்சு தான் அவங்க சித்தர்கள்லாம் மூலிகைக்கு கூட ஆரம்ப காலத்துக்கு இதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ ஒரு ஆடு 2 குட்டி போட்டிருக்கு, நீ அடுத்தடுத்து 2 4 ஆகும், 4 8 ஆகணும், அப்படி பெருக்கணும். அந்த எண்ணத்தில் தான் வாங்கியிருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதங்களும் தேவை. நன்றி உறவுகளை. மேலும் ஒரு நல்ல விடயத்தில் சந்திக்கிறேன்.